பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்னு பேசுறது வந்து கடவுளை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசுறது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஆன்மாவை பற்றின அறிவு தான் ஆன்மீகம். அப்போ நம்மளை வழி நடத்தக்கூடிய அல்லது வழி நடத்துறதுக்கான ஆற்றல் இருக்கக்கூடிய இப்போ இந்த சூப்பர் சோல் யார்? அவர் தான் அனைத்தும் அறிந்த உள் கடந்து இருக்கும் கடவுள். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றின ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத, துளி கூட ஒரு அறிவு இல்லாதவர்கள் தான் இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இயற்கை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அனுமதிச்சாதான் உண்டு. ஓகேங்களா? நம்மளா செயற்கையாக எந்த ஒரு விஷயத்தையுமே உருவாக்கிட முடியாது. ஒரு அணுவை கூட நம்மளால உருவாக்க முடியாது. ஆன்மீகம்ன்றது நம்பிக்கை சார்ந்தது. அப்போ நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விருப்பம்னா நம்பிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் அறிவியல்ன்றது எதை அடிப்படையாக கொண்டது? ஆதாரத்தின் அடிப்படையில் இயங்குது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட அணிஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த பதிவில் வந்து டிஎன்ஏ பற்றின ஒரு பேசிக் விளக்கங்களும் ஆல்ரெடி உங்களுடைய பதிவுகள் நம்ம மக்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு வராங்க. முதல்ல நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் அப்படின்றத அந்த விஷயத்தை வந்து அந்த டாபிக் பேசும்போதே ஒவ்வொரு தடவையும் வந்து நமக்கு வந்து சென்சிட்டிவான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் தான் நமக்கு வந்து எழுது. பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்னு பேசுகிறது வந்து கடவுளை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசுறது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஆன்மாவை பற்றின அறிவு தான் ஆன்மீகம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அதுதான் சரி. உங்களுக்கு ஆன்மான்ற ரிசர்ச்குள்ளே போகும்பொழுது தான் உங்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மான்ற கான்செப்ட்லாம் வருது. இப்போது நம்மலாம் வந்து ஜீவாத்மா. ஸோ நம்மளை வந்து ஒரு சூப்பர் கான்ஷியஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சூப்பர் பிரெயின் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது எந்த இனக்குழுவாக இருந்தாலும் சரி, எந்த மொழி சார்ந்த, மதம் சார்ந்த, இனம் சார்ந்த குழுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கான்செப்ட் ஒன்று தான். என்ன கான்செப்ட்னா, சூப்பர் சோல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து நார்மல் சோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளை வழி நடத்தக்கூடிய அல்லது வழி நடத்துறதுக்கான ஆற்றல் இருக்கக்கூடிய இப்போ இந்த சூப்பர் சோல் யார்? அவர் தான் அனைத்தும் அறிந்த உள் கடந்து இருக்கும் கடவுள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போது அந்த கடவுள் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றின ஆராய்ச்சி என்ன? உண்மையிலேயே அது என்ன? உண்மையிலேயே அவர் யார்? தெய்வம்னு சொல்கிறோம். அது என்னது? ஓகேங்களா? ஆனா பெண்ணா என்னது? அது எனர்ஜின்றது என்னது அப்படின்னு தேடும்பொழுது அது வந்து நமக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்கே போய் முடியும்னா, கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தில் போய் முடியும். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றின ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத, துளி கூட ஒரு அறிவு இல்லாதவர்கள் தான் இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. நிச்சயமாக. ஓகேங்களா? இப்போது ஒரு பொருளை பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு கேட்ஜெட்டை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்மளுடைய உடைமைகளை பற்றி பேசுகிறோம். எதை பற்றி நம்ம பேசினாலும் இது என்னுடையதுன்னு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? என்னுடைய வாட்சு, என்னுடைய மோதிரம், என்னுடைய செயின், அப்புறம் நம்மளுடைய அவயங்களை பற்றி பேசும்பொழுதும் என்னுடைய கண்ணு, என்னுடைய காதுன்னு சொல்லிட்டு புலன்களை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். அப்போது நம்மளுடைய உடலையே நம்ம நாமன்னு சொல்ல மாட்டோம். என்னுடையதுன்னு சொல்லி தான் பழக்கம். அப்போ அந்த நாமன்றது யார்? அந்த நான்றது யார்? ஓகேங்களா? நான் இந்த உடலை சரி, இப்போது ஒரு அப்பா அம்மா கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு அப்பா அம்மாவும் நான் குழந்தையை உற்பத்தி செய்தேன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவும் நான் குழந்தையை உருவாக்கினேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க உருவாக்கலை. வெறும் உறவு கொள்றதோடு அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயமெல்லாம் விந்தணுவும் உயிரணுவும் சேர்ந்து அந்த ஒரு ஜைகோட்டாக கருமுட்டை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் தான் உண்டு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக நடக்காமல் நீங்கள் பல பேர் உட்காந்துருக்காங்க. செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி போகிறவங்களுக்கே பல பேருக்கு வந்து அங்கே ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. சரியாக 50% பேருக்கு வந்து அங்கே சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போது இயற்கை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அனுமதிச்சாதான் உண்டு. ஓகேங்களா? நம்மளா செயற்கையாக எந்த ஒரு விஷயத்தையுமே உருவாக்கிட முடியாது. ஒரு அணுவை கூட நம்மளால் உருவாக்க முடியாது. அது வந்து உயிரற்ற ஒரு அணுவோ ஆட்டமாக இருந்தாலும் சரி. ஆட்டம் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக ஒரு அணு வந்து ஆட்டம் சொல்லுவோம். உயிருள்ள அணுன்னு என்ன சொல்லுவோம்? செல்லுன்னு சொல்லுவோம். கரெக்ட். ஓகேங்களா? அதான் உயிரணு. ஒரு உயிரணுவை கூட இது வரைக்கும் விஞ்ஞானம் உருவாக்கலை. அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மில்லர் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா, பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு சூழல் இருக்குது தெரியுங்களா? இடி மின்னல் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு லேபில் வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துருக்காங்க, ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அதாவது எந்த விதமான ஒரு பொருளினுடைய உதவியும் இல்லாமல் உயிரணு உருவாக்குற முயற்சி, அந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆய்வில் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன, ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 11 புரோட்டீன் மட்டும், 11 அமினோ ஆசிட் மட்டும் உருவாகியிருக்கு.
வெறும் அமினோ ஆசிட் மட்டும் உருவாகியிருக்கு. அதுவும் எத்தனை அமினோ ஆசிடு? வெறும் 11 அமினோ ஆசிட் மட்டும் உருவாகியிருக்கு. ஆனால் நம்ம செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரோட்டீன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு புரோட்டீன் உருவாவதற்கே 1 கோடியிலேருந்து 10 கோடி அமினோ ஆசிட் தேவை. ஓகேங்களா? கோடிக்கணக்கான அமினோ ஆசிட்ஸ்னுடைய காம்பினேஷன் தேவை ஒரு புரோட்டீன் உருவாகிறதுக்கு. ஓகேங்களா? செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் உருவாகிறதுக்கு. அப்போது வெறும் 11 அமினோ ஆசிடை மட்டும் உருவாக்கிட்டு நாங்கள் கடவுளின் துணை இல்லாமல் உயிரை உருவாக்கி விட்டோம்னு சொல்கிறது தான் இன்றைக்கி விஞ்ஞானம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடிய அருகதையோ அறிவோ இல்லை அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஆன்மாவை பற்றி நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா, ஆன்மா அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகும்பொழுது தான் உங்களுக்கு இந்த பிறவியே வருது. இந்த பிறவி கான்செப்டே உங்களுக்கு எதனால் வருது? ஆன்மான்ற கான்செப்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிறவி கான்செப்டே உங்களுக்கு வருது. அந்த பிறவி தான் முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவின்ற அந்த கான்செப்ட் போகுது. ஓகேங்களா? இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நான் அப்படின்ற அந்த ஆன்மா, அந்த கான்ஷியஸ்னஸ், அது எங்கே இருந்துச்சு? அது எந்த உடலில் இருந்துச்சு? அது எந்த உயிர் இடத்துல இருந்துச்சு? யாருக்கு அப்பா அம்மாவாக இருந்தேன்? எந்த தேசத்தில் இருந்தேன்? சரி, எந்த ஜென்மத்தில்? சரி, அதுதான் முதல் ஜென்மமா? இல்லை அதுக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு? தெரியாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது எங்கே போகும்? ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி இந்த பிறவின்ற கான்செப்டும் ஆன்மான்ற கான்செப்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது ஆச்சுங்களா? இப்போது இந்த பிறவி ஏன் மாறுபடுது? ஏன் ஒரு பிறவியும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா பிறவியும் ஏன் ஒரே மாதிரி இல்லை அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அப்போ தான் இந்த கர்மான்ற கான்செப்ட் வருது. வாழும்போது நாம் செய்த நன்மையும் தீமையும் சிந்தனையால், சொல்லால், செயலால் நாம் செய்து கொண்டு இருக்கின்ற நன்மையும் தீமையும். கர்மானா என்ன? ரொம்ப சிம்பிள், இன்கம்மிங்கு அவுட் கோயிங்கு. அதாவது வெளி உலகத்துக்கிட்ட இருந்து, நம்மளிருந்து வெளி உலகம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உயிரினமாக இருந்தாலும் சரி, புல் புண்டாக இருந்தாலும் சரி, வெளி மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்டேருந்து வெளி அவயங்களில், வெளி சோர்ஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அனுபவம், கெட்ட அனுபவம், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல. ஸோ அது வந்து ஒரு பதிவு. யாருமே எதுவுமே பண்ணாமல் குசும்பு எடுத்து போய் சில வேலைகளை செய்வோம். அவங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. மனசு தான் குரங்காச்சே, சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் மற்றவங்கள போய் நோண்டுவோம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தலையிடுவோம். நம்மளுடைய சுய இச்சைக்காக சில வேலைகளை நம்ம செய்வோம். அதில் நல்ல விளைவு ஏற்படும் பொழுது அது புண்ணியம், கெட்ட விளைவு ஏற்படும் பொழுது அது பாவம். இதுதான் அகர்மா விகர்மா, அதுதான் பதிவுகள். ஸோ இந்த பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பதிவுகள் பரம்பரை மூலியமாகவும் தொடரும், பிறவி மூலியமாகவும் தொடரும். அதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போது இதை வந்து அறிவியல் உலகம் ஏற்கலாம், மறுக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எல்லா கான்செப்டும் எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை வந்து கேலி கூத்தாக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின உண்மைத்தன்மை என்னன்றதை பற்றி ஒரு அடிப்படை ஆய்வாவது பண்ணணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கி வந்து அறிவியலை பற்றி யூடியூப் சேனலில் பேசுகிறவங்க, சயின்ஸை பற்றி பல யூடியூப் சேனல்ஸ் வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சார்பற்ற தன்மையாக இருக்கணும்ல, ஒரு சார்புடைய ஒரு மனநிலையில் வந்து இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரல் மைண்ட் செட் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து என்ன நவீன உலகத்தில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இந்த நாத்திக பார்வைன்னு இருக்கு இல்லையா, இறை மறுப்பு கொள்கை இருக்கு இல்லையா, இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சயின்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அறிவியலை வச்சு ஆன்மீகத்தை வந்து அடிக்கிறாங்க. அது வந்து தொடர்ந்து அந்த கல்லடி வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது ஆன்மீகத்துக்கு மேலே. ஆன்மீகத்தின் அப்படின்ற கான்செப்டை யார் பேசினாலும், நான் வந்து இதை டீபங்க் பண்ணுறேன், நான் வந்து இதை வந்து இந்த மூட நம்பிக்கையை நான் வந்து தகர்த்தெறிகிறேன், அறிவியல் பிரகாரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அறிவியல் பிரகாரம் இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் ஒன்றும் இதுக்கு கிடையாது அப்படின்னு திரும்ப சொல்லி இந்த ஆன்மீகம் அப்படின்ற கான்செப்டை மழுங்கடிக்கக்கூடிய முயற்சிகள் பலது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து தெரிஞ்சிக்க முடியாத அல்லது புரிஞ்சிக்க முடியாத விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி அமானுஷ நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் வச்சு தான் அறிவியலையே உருவாக்கியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இல்லைங்க, அமானுஷ நிகழ்வே சொல்கிறேன் நான், நம்மளை சுற்றி அமானுஷ நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி அந்த அமானுஷ அனுபவத்தை உணர்றவங்க, அனுபவமாக உணர்றவங்க, அதை ஒன்றும் வந்து உட்காந்து ஃபார்முலாவாக பதியணும்லாம் அவசியம் கிடையாது, டாக்குமெண்ட்டாக பதியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துக்காக நீங்கள் அதை டாக்குமெண்ட்டாக பதிகிறீங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வைக்கிறீங்க, அதை ஒரு கண்டுபிடிப்பாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்க, அதை வச்சு பேட்டன்ட் வச்சு கோடியாக சம்பாதிக்கணும், அதை கமர்ஷியலைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம், அதை ஒரு வியாபார பொருளாக மாற்றணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம், அதுக்கு தான் சயின்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்மீகம் அப்படி அல்ல. ஆன்மீகம்ன்றது நம்பிக்கை சார்ந்தது.
அப்போ நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விருப்பம்னா நம்பிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் அறிவியல்ன்றது எதை அடிப்படையாக கொண்டது? ஆதாரத்தின் அடிப்படையில் இயங்குது. ஆனால் நீங்கள் வந்து ஆன்மான்ற ஒரு கான்செப்டே கிடையாது, ஓகேங்களா? ஆன்மீகத்தில் இதெல்லாம் பொய், பிறவின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, ஆன்மான்ற ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறீங்களே. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அமானுஷ்ய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அறிவியல் விளக்கம் உங்களால் கொடுக்க முடியணும்ல. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்கிறேன். நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள், ஓகேங்களா, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு 1-2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு டாக்டரை பற்றி அவர் வந்து யூடியூப்பில் பேசியிருந்தார். அதை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவர் பேசி நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து தேட ஆரம்பித்தாங்க நெட்டில். அந்த மருத்துவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து அரிகோ. அந்த டாக்டர் பேர் வந்து அரிகோ, ஓகேங்களா. மழைக்காக கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஒரு மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அதை நான் பண்ணலை, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருடைய ஆன்மா எனக்குள்ளே வந்து அந்த ஆன்மா தான் அந்த சர்ஜரி வந்து பண்ணுது, அதை நான் பண்ணலைன்றாரு, ஓகேங்களா. இப்போது அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, அவர் நார்மல் மைண்ட் செட்டில் இருக்கிறாரு, உள்ளே போகிறாரு, கோட்டை மாட்டுற வரைக்கும் அவர் நார்மல் மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு, ஸ்லாங்கு, பாடி ஸ்லாங் எல்லாமே மாறுது. அந்த வீடியோவில் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுறாரு அப்படின்றத காட்டுறாங்க, ஓகேங்களா. துருப்பிடிச்ச கத்தியில் பண்ணுறாரு, சர்ஜிக்கல் நைஃபெல்லாம் இல்லை, சாதாரண நைஃப் கூட கிடையாது. அதை சொல்லுவாங்களே, அந்த பொருள் எடுங்க, அதை கையில் கிடைக்கிறதெல்லாம் அந்த பொருள் எடுங்க, இந்த பொருள் எடுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரூவை கட்டணுன்னாலும் அதுக்கான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. அதுக்கான எந்த விதமான ஒரு ப்ராப்பர் முன்னேற்பாடும் இல்லாமல் கையில் கிடைக்கிற பொருளை வச்சு அறுக்கிறது, ஓகேங்களா. அறுத்து அந்த கட்டி எடுத்து வெளியே போடுறாரு. அறுபடும் பொழுது அந்த வீடியோவில் காட்டுறாங்க, ஒரு ரத்தம் எவ்வளோ போகணும், பேருக்கு 1 ட்ராப்பு 2 ட்ராப்பு, கிளாட்டிங்கே இல்லை, அதாவது அந்த ரத்தம் இதுவே இல்லை, ரத்த பெருக்கே இல்லை, ரத்த பெருக்கே இல்லை. வீடியோவில் எல்லாரும் பார்க்குறோம், ஓகேங்களா. யூஸ்வலாக இந்த மாதிரி காயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெரிலைஸ்டு வாட்டர்னு அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. எச்சை வச்சு க்ளீன் பண்ணுறாரு, எச்சில் வச்சு க்ளீன் பண்ணுறாரு, ஓகேங்களா. அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், வலியை உணரல, அனஸ்தீஷியாவும் கொடுக்கல. பெரிய சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. எந்த அளவு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்குன்னு தனி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, கரெக்டு தானா. லோக்கல் அனஸ்தீஷியாவும் இல்லை, கம்ப்ளீட் அனஸ்தீஷியாவும் கிடையாது, எதையுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணல. ஆனால் வலியவே பேஷண்ட் உணரல, சும்மா மைல்டாக வலிக்குது அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய சர்ஜரிக்கான அந்த ஒரு வலியே பெயினே அவங்களுக்கு இல்லைன்றாங்க. சுற்றிலும் எல்லா டாக்டர்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெயினை அளக்கிறதுக்கு மீட்டர்லாம் வேறு வச்சுருக்காங்க கையில், எவ்வளோ டெசிபல் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அளக்கிறதுக்கு ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்க. அது காட்டுது இவ்வளோ டெசிபல் பெயின் இருக்கும், இது மேலே மனுஷனால் தாங்க முடியாதுட்டு. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வலிக்கு தானே? இல்லை சார், எனக்கு பெருசாக வலியே இல்லை அப்படின்றாங்க. வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது, ஆன் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள்லாம் வளர்ந்தவங்க, அறிவியல் பேசுகிறவங்க, கடவுள்னு ஒன்று கிடையாது, ஆன்மான்னு ஒன்று கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிற மேதாவிகள் தானே நீங்கள்லாம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்டை நான் ஒத்துக்கிறேன், ஆன்மான்னு ஒன்று கிடையாது, ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் ஆதாரம்லாம் எதுவும் கிடையாது. அவர் எப்படி அந்த ஆப்ரேஷனை பண்ணார்? அதுக்கு மெடிக்கலாக, சைக்காலஜிக்கலாக, சயின்டிஃபிக்கலாக, மேத்தமெட்டிக்கலாக, ஃபிசிக்கலாக, கெமிக்கலாக, ஏதோ ஒரு லாஜிக்கலாக, அறிவியலில் எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு லாஜிக்கலில் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. இப்போது இந்த மாதிரி இது ஒரு நிகழ்வல்ல. இப்போ நீங்கள் யூடியூப்பில் அமானுஷ்ய நிகழ்வுகள், வரலாறில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள், ஓகே. ஒரு டாக்டர் வந்து கேன்சரை ஹீல் பண்ணுறாரு, ஜஸ்ட் ஒரு ஹீலர். அவர் வந்து என்னென்னா சர்ஜன் கிடையாது, அவர் வந்து ஒரு சைனாக்காரர், ஓகேங்களா. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனாவோ ஜாப்பனீஸ் நாட்டையோ சேர்ந்த ஒரு ஹீலர். அவர் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த ப்ரானிக் ஹீலிங், ரேக்கிலாம் பண்ணுவாங்கல்ல, ஹீலிங்லாம் பண்ணுவாங்க, அக்குபஞ்சர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஹீலிங் தெரப்பி மூலியமாக நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் அவர். ஆனால் அது வெளிப்படையாக செய்யலை, அது வந்து ஒரு சர்வீஸாக பண்ணுறாரு. ஏன்னா வெளிப்படையாக போர்டு போட்டு தான் ஒரு டாக்டர் மாதிரி காமிச்சிட்டு அவர் பண்ணல, தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் பண்ணுறாரு. கேன்சர்லாம் வந்து கேன்சர் மாதிரியான கூடிய விஷயத்தை கூட அவர் வந்து ஹீல் பண்ணுறாரு. அந்த அதை வந்து வீடியோலாம் எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அவரோட பர்மிஷனோடு எடுக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய டெலிகைனசிஸ் பவர் மூலியமாக பொருள்களை எரிய வைக்கிறாரு, ஓகேங்களா. அதை வந்து ஆக்சுவலாக அவர் தனியாக அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க, இவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப இவரை பேசி நாங்கள் வந்து யாருக்கும் வெளி உலகத்துக்கு ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இவர் எரிய வைக்கிறார் கண்ணு முன்னாடி. அது வந்து எப்படின்னா, அப்படி இப்போ சும்மா பேப்பர் மாதிரி கசங்கி இருக்குது, ஓகேங்களா. கசங்கி புகை வந்து எரியுது.
அவர் அந்த இது பண்ண எரியறதுக்கான அந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவர் கை வச்சு இப்படி பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக எரியுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க போல். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிருக்காரு. அப்செட் ஆகிட்டு அவருக்கு இடத்தையே காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்காரு. புகழ் வேணும்னு ஒரு மனுஷன் நினச்சிருந்தார் அப்படின்னா இப்போ அதை வச்சு அவர் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கலாமே. உலக அளவில் பிரபலமாக இருக்கலாம், எத்தனையோ பேர் லைனில் இருந்திருக்காங்க. எந்த விதமான ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடும் இல்லாதவர்கள்லாம் பெரிய பெரிய கமர்ஷியல் குருக்களாக இருக்கும் பொழுது அவர் நினச்சிருந்தா அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் டெமான்ஸ்ட்ரேட். அது வந்து நான் சொல்கிறது வெறும் ஒன்று. அது வந்து அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் செய்கிறத டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்றல்ல ரெண்டல்ல பல பதிவுகள் இருக்குது வரலாறுல. ஆமாம், நமக்கு தெரிஞ்சது 1 2 நம்மளுடைய அது இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்படாதது எவ்வளோ இருக்கும்? நிறைய இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆன்மான்னு ஒன்றே கிடையாது, ஆன்மீகம்னு ஒன்றே கிடையாது, கடவுள்னு ஒன்று கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் வெறும் உடம்பு தான். எப்படி இயங்குறான்? அதெல்லாம் தானாக இயங்குறான். எப்படி வருது? அதெல்லாம் தானாக வருது. அப்படின்னா எப்படி நத்திங்லேருந்து சம்திங் வரும்? வாய்ப்பில்லை. ஒரு உயிரால் தான் இன்னொரு உயிரை உருவாக்க முடியும். ஓகேங்களா? வெறும்னே ஒரு உயிர் அல்லாத ஒரு ஜட பொருளால், உயிரே இல்லாத ஒரு பொருளால் ஒரு உயிரை உருவாக்க முடியாது. ரசாயன கலவையில் உங்களால் உயிரை உருவாக்கிட முடியாது. ஓகேங்களா? ஆனால் கல் மண் உயிரை உருவாக்கிடும். ஆமாம் தானே? நம்மளால் உருவாக்க முடியாது. விதை வெறும் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா போதும், அந்த மண் உருவாக்கிடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு மட்டும் அறிவில்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற பொருளுக்கும் இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது. அதை தான் நம்ம நேச்சர்னு சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயணம் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் நம்மளோட சயின்ஸ். ஆனால் நம்ம புரிஞ்சிக்காதது இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த புரிஞ்சுக்கிட்ட அந்த கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு அதிகாரம் செய்வது. என்ன அதிகாரம் செய்வதுன்னா, நான் சொல்கிறது தான் சயின்ஸு, என்ன தவிர வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் எதை பேசுனீங்கனாலும் அதுக்கு ரிசர்ச் பேப்பர் இருந்தால் நான் ஏற்றுப்பேன். இல்லை அப்படின்னா ரிசர்ச் பேப்பர்னு ஒன்று இல்லை, அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படலை அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அது சூடோ சயின்ஸ்னு சொல்லுவேன். இந்த சூடோ சயின்ஸுன்ற வார்த்தை சமீப காலமாக ரொம்ப வந்து பிரபலமாயிட்டு வருது. அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மூட நம்பிக்கையை ஒழிக்கிறது நியாயம்தான். நம்ம அதுக்கு நம்ம எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் மூட நம்பிக்கை வேறு, நம்பிக்கை வேறு. நீங்கள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வாழவே முடியாது. எல்லாத்துலேயுமே இருக்குது நம்பிக்கைங்கிறது. ரிலேஷன்ஷிப்ல பகுத்தறிவோடு தான் நீங்கள் வாழணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் உங்களால் வாழ முடியாது. நீங்கள் காலையில் குடிக்கிற காஃபிலேருந்து மத்தியானம் சாப்பிட்ற சாம்பார் ரசத்துலேருந்து அதில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள், அது எங்கே விளையுது, எங்கே வந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து யார் கை மாறிச்சு, எத்தனை கை மாறி உங்கள் தட்டுக்கு அது வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போது தக்காளி வாங்குகிறோம், நம்ம அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய பொருள், கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்குகிறோம். அதெல்லாம் கொண்டு போய் தினந்தோறும் லேபில் கொண்டு போய் டெஸ்ட்டில் கொடுத்து டெஸ்ட் ரிசல்ட் இதில் எந்த கிருமியும் இல்லை அப்படின்னு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே பட்டி கிடந்து சாக வேண்டியதான். உண்மை. ஓகேங்களா? ஸோ ஆன்மீகத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும், அறிவியலை எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அறிவியலை ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமாக இவங்க தாங்கி படிக்கிறாங்க. அந்த போக்கு மிக மிக தவறானது. அந்த போக்கு வந்து சமீப காலமாக ரொம்ப வந்து நடந்துட்டு வருது. அது ஜோதிடத்துக்கு எதிராகவும் நடக்குது. ஆமாம். ஓகேங்களா? அப்போது வந்து ஜோதிடம் உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ ஜோதிடம் வந்து என்ன, ஜோதிடம் வந்து சயின்ஸா இல்லை ஜோதிடம் வந்து ஆன்மீகமா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. ஜோதிடம் வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது, கால்குலேஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. அது முழுக்க முழுக்க சயின்ஸும் இல்லை, முழுக்க முழுக்க ஆன்மீகமும் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி வந்து நவகிரகத்துக்கு காரகத்துவங்கள் இருக்குல்ல, குரு புத்திர காரகன், இவர் சுக்கிரன் வந்து திருமணத்துக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, லௌகீக சுகத்துக்கு, ஆடம்பரத்துக்கு காரகன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம காரகத்துவம் பிரித்து வச்சுருக்கோமா. இந்த காரகத்துவங்கள்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புராணத்துலேருந்து அதோட ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம். மைத்தாலஜின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, மைத்தாலஜினா என்ன, கட்டுக்கதை, கற்பனை கதை. அதாவது எப்படின்னா, அது வந்து முழுசாக நடந்ததும் இல்லை, நடக்காததும் இல்லை. நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனையாக ஒருத்தர் எழுதினார் அப்படின்னா அது பேர் ஃபிக்ஷன். நடந்ததை ஒருத்தர் எழுதினாருன்னா அது பேர் ஹிஸ்ட்ரி. ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் அதை பற்றின கட்டுக்கதைகள் நிறைய இருக்குது. அப்போ அது உண்மையாகவும் நடந்திருக்கு, அதை சுற்றிலும் வந்து நிறைய ரீலும் சுற்றி இருக்காங்க. ரெண்டும் கலந்துருக்கு, ஒரு விஷயம் தான், கற்பனையான ஒரு விஷயம், ஹிஸ்ட்ரியும் இருக்குது, ஃபிக்ஷனும் இருக்குது, ரெண்டும் கலந்துருந்தா அதுக்கு பேர் மைத்தாலஜி. அப்படிங்களா? அப்போ மைத்தாலஜி நீங்கள் என்ன கணக்கில் சொல்லுவீங்க? அது 100% அறிவியலும் கிடையாது, 100% ஆன்மீகமும் கிடையாது.
அப்போ அந்த மைத்தாலஜியிலிருந்து தான் உங்களுக்கு எல்லா கிரகத்துக்கும் காரகத்துவமே வருது. செவ்வாய் வந்து கோபம், செவ்வாய் வந்து வீரம், செவ்வாய் வந்து சண்டை இப்படின்னு சொல்கிறோம். சூரியன் வந்து ஆளுமை திறனை கொண்டவங்க, சனி வந்து தாமதக்காரகன், சனி வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச். இதெல்லாம் நம்ம எதில் இருந்து எடுக்கிறோம்? இது எல்லாமே அந்தந்த 9 கிரகங்கள் கடவுளாக பாவிக்கப்பட்டு அந்த கடவுளுடைய வரலாறு, ஓகேங்களா, அதிலிருந்து தான் நம்ம இந்த எல்லா தகவலும் நம்ம எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குது? 2 குரூப் உள்ளே வந்திருக்கிறாங்க. எது ஜோதிடத்துக்குள்ளே. ஒன்று ஆன்மீக ஜோதிடம் பேசுகிற குரூப்பு, ஆரிய குரூப்புன்னு சொல்லலாம், ஆரிய ஜோதிடர்கள்னு பேசலாம். அதில் வந்து புரோகிதம் இருக்கும், அதில் பரிகாரம் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுக்கதைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து திராவிட ஜோதிடம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு பேர் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க சார் அந்த மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, ஜோதிடமே முழுக்க முழுக்க ஆன்மீகம் இல்லை, முழுக்க முழுக்க அறிவியல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பகுத்தறிவு பேசுகிற உங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன வேலை? நீங்கள் ஜோதிடராக இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பகுத்தறிவு பேசக்கூடாது. நீங்கள் பகுத்தறிவு பேசுகிறீங்க அப்படின்னா அறிவியல் போர்ஷன் என்ன, ஆன்மீக போர்ஷன் என்னன்றதை உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொல்ல தெரியணும். ஆமாம். ஜோதிடத்தில் அறிவியல் போர்ஷன் எது? நம்மளுடைய பஞ்சாங்கம் உண்மை, நம்மளுடைய ஜோதிடம் உண்மை அப்படின்றதுக்கு 3 விஷயம் மட்டும்தான் ஆதாரம். அது என்ன 3 விஷயம் தெரியுங்களா? வக்ரம்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்ரம். அஸ்தங்கம்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் சூரிய கிரகணம் இருக்குது, சந்திர கிரகணம் இருக்குது. ஓகேங்களா? இந்த கிரகணம் இருக்குல்ல, இந்த கிரகணமும் வக்ரமும் அஸ்தங்கமும் தான் ஜோதிடம் உண்மை அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்னி வரைக்கும் ராகு கேதுன்ற நோடில் சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கிறது. ராகு கேதுன்ற நோடில் சூரியனும் சந்திரனும் ஆப்போசிட்டாக இருக்கிறது. அந்த கரெக்டான நோடில் தான் சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது, மிஸ் ஆகாமல் வருது. நீங்கள் எத்தனை 100 வருஷத்துக்கு நீங்கள் பஞ்சாங்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு டேட்டு கூட மிஸ் ஆகலை. ஆமாம். ஓகேங்களா? அது அந்த கிரகணம் தெரிகிற ஊர் வேணால் வித்தியாசப்படலாம். எல்லா நேரமும் இந்தியாவில் தெரியாது, எல்லா நேரமும் தமிழ்நாட்டில் தெரியாது. ஒரு கண்ட்ரியில் வந்து சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா எல்லா டைமும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில டைமில் ரேராக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில நாட்டில் யூஸ்வலாகவே பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது பூமி திரையினுடைய மாறுபாடுனால நடக்கக்கூடிய சேஞ்சஸை ஒழிய அந்த கிரகணம் நிகழ்வுன்னு இருக்கு பாருங்க, அந்த நிகழ்வு கரெக்டாக ராகு கேதுவோட சூரியன் சந்திரன் இணையிறது. அப்படி இல்லைன்னா ராகு கேதுவோட 7 கேது சூரியனும் சந்திரனும் இருக்கிறது. அந்த நாள் மிஸ் ஆகாமல் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அதுக்கு ஆதாரம் வேணுமா? எப்பப்பெல்லாம் இப்போ கிரகணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி சார்ட் எடுங்க. சார்ட் எடுத்து நீங்கள் அப்படியே ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். பஞ்சாங்கத்தை கூட தேட வேண்டிய அவசியம் கிடையாது. சார்ட்லேயே சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து சார்ட்டை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு டிகிரி கூட மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்க. பூமி டில்ட் ஆகி சுற்றும் போது சில டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த கிரகம் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதை தான் ஜோதிடத்தில் பின்னோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் வக்ரம்ங்கிறது ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு கான்செப்டாக சொல்லப்படுது. கிரகம் பின்னோக்கி சுற்றுது, இல்லை கிரகம் ஸ்லோவாக சுற்றுதுன்ட்டு. ஆக்சுவலாக உண்மையிலே நிதர்சனம் என்னென்னா, கிரகம் ஸ்லோவாகவும் சுற்றலை, வேகமாகவும் சுற்றலை. அது எப்பவும் போல் அதனுடைய இயல்பில் தான் சுற்றிட்டு இருக்கு.